தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், பைனான்சியர், பேச்சாளர் என்று பல முகங்களுடன் அறியப்பட்டவர் கே. ராஜன். இன்று அவர் தற்கொலை செய்து கொண்டதாக வெளியாகியுள்ள செய்தி தமிழ் திரையுலகில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரம்ப தகவல்களின்படி சென்னை அடையாறு பகுதியில் உள்ள ஆற்றில் குதித்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கே. ராஜன் பற்றி விவரமாக. ஆரம்ப வாழ்க்கை. கே. ராஜன் தமிழ் சினிமாவில் முதலில் விநியோகத் துறையிலும் பைனான்ஸ் துறையிலும் செயல்பட்டவர். பின்னர் திரைப்பட தயாரிப்பாளராக உயர்ந்தார். பல ஆண்டுகளாக சென்னை திரைப்பட வட்டாரத்தில் செல்வாக்கு கொண்டவராக இருந்தார். தயாரித்த திரைப்படங்கள். அவர் தயாரித்த முக்கிய படங்களில் பிரம்மசாரிகள், 13, டபுள்ஸ், நினைக்காத நாளில்ல போன்ற படங்கள் குறிப்பிடப்படுகின்றன. மேடை பேச்சுகளால் பிரபலமானவர். கடந்த சில ஆண்டுகளில் சினிமா விழாக்களில் அவர் பேசிய பேச்சுகள் சமூக வலைதளங்களில் அதிகம் வைரலானது. அவருடைய பேச்சு ஸ்டைல் நேரடி, பயம் இல்லாதது. அவர் அடிக்கடி நடிகர்களின் அதிக சம்பளம், தயாரிப்பாளர்களின் நஷ்டம், திரையரங்குகளில் அதிக விலை உணவுகள், ஓட்டி மாற்ற பெரிய டிட்டுவங்கின் ஆதிக்கம், சினிமா அரசியல் பற்றி கடுமையாக விமர்சித்தார். பலர் மனதில் வைத்துக்கொண்டு பேசாத விஷயங்களை மேடையில் வெளிப்படையாக கூறியவர் என்ற பெயர் அவருக்கு இருந்தது. இந்த குடும்பம். அவருடைய மகன் K.R. பிரபு LKG திரைப்படத்தை இயக்கியவர். அவருடைய தன்மை. திரையுலகில் உதவி செய்யும் மனிதர், துணிச்சலானவர், கோபம் வந்தால் நேராக பேசுபவர், யாரையும் பார்த்து பயப்படாதவர் என்று அறியப்பட்டார். தற்கொலை சம்பவம். சில செய்திகளின்படி குடும்ப கருத்து வேறுபாடுகள் மற்றும் தனிமை காரணமாக கடந்த ஓராண்டாக அவர் தனியாக தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வ காரணம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. போலீஸ் விசாரணை தொடர்ந்து வருகிறது. இந்த சம்பவம் ஏன் பலருக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது என்றால், மேடையில் எப்போதும் சத்தமாக, தைரியமாக, மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வது போல தோன்றிய ஒருவரின் உள்ளே எவ்வளவு அழுத்தம் இருந்தது என்பது வெளியில் தெரியவில்லை. அதுதான் உண்மை. வெளிப்படையான குரல் இருந்தாலே மனம் வலிமையானது என்று அர்த்தமில்லை.